பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்வதான வார்த்தை ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் கூட நம்மை பார்த்து சொல்கிறார், சமாதானத்தை உனக்கு ஒரு நதியை போல ஆறு போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சமாதானமின்மைக்கு பதிலாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை நதியாக பாயும்படி செய்கிறேன். இதனால் கூட நம்மை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தை எனக்கு கொடுங்க. உலகம் கொடுக்குற சமாதானம் தற்காலிகமானது. அது ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே இருக்கும். சமாதானத்துக்காக மது அருந்துவதோ களியாட்டுகளை பார்ப்பதும் களியாடுவதும் ஒரு சில நிமிடங்களும் சில மணி நேரங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நிரந்தரமான சந்தோஷத்தை ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆகவே அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை நதியை போல தருகிறேன். சமாதான நதியிலே நீ மிதந்து கொண்டு சந்தோஷமாய் காணப்படுவாய். அல்லேலூயா. எப்படி இருக்குங்க? சமாதானமே ஒரு நதியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நதியை போல ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் நான் உன்னிடமாக பாயும்படி செய்வேன் என்று சொல்கிறார். உங்களை எதிர்க்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய சகோதரத்துவமாய் நண்பர்களாய் பழகுவார்கள். அவர்களுடைய நன்மையினாலே அவர்களுடைய செல்வத்தினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து நமக்கான எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேலே பருவத்தின் தந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே கூட நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதான நதியை பாய்ந்து போக செய்வீராக. எங்கள் மேலே பாய்ந்து வரட்டும். எங்கள் மேலே ஆண்டவரே எங்களை சமாதானத்தினாலே மூழ்கி ஆண்டவரே அதில் திளைக்கிறவர்களாக ஆண்டவர் மூழ்கி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. அடியனோடு இணைந்து பிரார்த்தனை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நம்முடைய தேவ சமாதானம் நதியை போல பாய்ந்து செல்லட்டும். ஆனால் புறச்சாதிகளுடைய ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தால். இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கொடுத்து பெரியார் செய்து நாம் மேம்படுத்த வேண்டும். எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமாதானத்தை நதியளவாய் பாயும்படி செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பிரியா செய்வாராக. ஆமென்.